டே அடுத்த நோம்புக்கு என்ன அடுத்த கிளாஸ் நோம்புக்கு மாத்துறதுக்குமே நோம்புக்கு உங்களுக்கு அறிவிப்பாங்களே மாத்த டைம் எல்லாம் அறிவிச்சு இல்லை இன்னும் இதுக்கு பிறகு அறிவிப்பாங்களே. உங்களுக்கு சொல்லிக்கிறாங்களே குரூப்லேயே அவங்கள இதுல போட்டு இல்லையே இப்ப. பார்த்தேன் நைட்டுக்கு பார்த்து மார்னிங் போட்டோ தெரியா. உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க February 4 சொல்லிட்டாங்க நோம்பு டைம் டேபிள் எப்படின்னு சொல்லி. நோம்பு லீவா நோம்புக்குள்ள உங்களோட கிளாஸ் எப்ப பிப்ரவரி நடக்கிறத February 4 உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லிக்கிறாங்க. பிப்ரவரி 4. ம். சரி February சரி நான் பாக்குறேன். இருக்கு நான் கடைசியா பார்த்த பகுதி ஸ்டார்ட் பண்ணுவோம். வசனத்தை ஓத வச்சு அதுல படிச்சு கொண்டிருந்தோம் வசனம் ஓதத்துல. ஓகே ஜஸ்ட் ஓதும் பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أما السائل فلا تنهر. சரி இதுல முதலாவது சா இல ம். சீல எத்தனை செகண்ட் இருக்கணும் ஏன் அஹ், சீ நசரத் கேட்கல. சீன எத்தனை செகண்ட் நீட்டணும் காரணம் என்ன ஏன் நீட்டணும் 3 இது வந்திருக்கனால 3 செகண்ட் இட்டணும். எது வந்து இருத்தால சத்து. சத்து ஓ போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா கேட்டேன் நசரத். அது என்ன விளங்குது அதுல ஆஹ் அது சத்து அந்த சத்து அந்த மத்து அதுகள் வந்த இடத்துல எப்படி எடுக்கிறன்றது எத்தனை செகண்ட் நீட்டோன்றது. வேற ஒன்றும் விளங்கு இல்ல நீ சொன்ன முக்காவாசி கேள்வி கூட பெலன்னு விளங்கிச்சா ஓ ஓ விளங்கிச்சு வசரத். இப்ப சொன்னது பெலதான் 3 செகண்ட் தானே. 3 செகண்ட் சொல்லி சும்மா சரி சரி வராது ஏன் மூணு காரணம் இல்ல செகண்ட கை விரல் மடக்கி 6 அளவு. அதுல உங்களோட ஏன் என்ற காரணம் பெல அங்கதான் முக்கியம். ஆஹ். ஆ என்னதுக்கு நீங்க நீட்டுறீங்க விட பெல மத்து வந்து இருக்கனால சத்தா மத்தா மத்து சத்து வந்திக்குது அலிப்புக்கு மத்து வந்திக்குது. நீட்ட காரணம் வேணும். ம் நீட்டு நீட்டத்துக்கான காரணம் என்ன சத்தா மத்தா அதான் கேள்வி இங்க சாயிலன்ற மத்து. மத்து ஓ அப்ப நீங்க திவலஜி சொன்ன விட சரி ஓதுன ஓதல் பெல ம். ஆமா. ஆ, அப்படியா சரி சரி. ம் ஏன் பெல ஆ நீட்னது போதாது. ஆ சரி சரி இன்னொருக்க ஓதுவா. ஆ சரியா ஓதுங்க وأما السائل فلا تنهر. சாக்கு பின்னால இது என்ன எழுத்து சாயில அது அம், இது என்ன எழுத்து அது கீழே இதுண்டா ஹம்சா. அதுண்டா என்ன எழுத்து அது அதான் தேவை என்ன எழுத்து ஹம்சா. ஹம்சா ஹம்சா எப்படி உச்சரிக்கணும் ஐன உச்சரிக்கணும் ஐ என்று உச்சரிக்கணும் அப்படியா ஐன் ஐன் ஓ. ஓ. அ- ஐன தொண்டையால. அப்படியா உச்சரிச்சிக்கிறீங்க இதுக்கு முன்னுக்கு ம். وأما السائل فلا இதுக்கு تنهر. முன்னால அப்படியே நீங்க ஹம்சாவை ஐன் மாதிரியா உச்சரிச்சிக்கிறீங்க என்ன கேட்டேன் நான். ஹம்சா வந்தா அதை எப்படி உச்சரிக்கிறது ஐனா உச்சரிக்கிறதா ஹாவா உச்சரிக்கிறதா அலிஃபா உச்சரிக்கிறதா எப்படி ஐன் உச்சரிக்க ஐன் ஐன் ஐன தொண்டையால. ஓ அது பெல நல்லா விளங்கிக்கோங்க ஐனை ஆ உச்சரிக்கிறல்ல ஆ ஹம்சாவும் அப்படி. ஆ அலிஃபினுடைய உச்சரிப்பு தான். ஆ சரி இப்ப அடுத்து ஹம்சா கேள்வி மாலி. அலிஃபை நாங்க எப்படி உச்சரிக்கணும் போன கிளாஸ் அலிஃபை பத்தி படிச்சுக்கிறோம் என்ன எப்படி அலிஃப் உச்சரிக்கணும் சொல்லுங்க பாப்போம். அலி நாக்கு அலிஃப தொண்டையில எங்க நாக்குல நாக்குல முன் பக்கம் சைடால. ஆ முன் பக்கத்துல சைடால. சைடாலண்டா மேல பார்க்க மேலும் இல்ல மேல இல்லாம சை சரிவா ஒரு பக்கம் நோக்கி.
இது வேணாம் வேணாம் இல்லை. எப்படி உச்சரிக்கணும்? அலிஃபா வச்சு ஆவா ஏயா எப்படி ம். அலிஃபா உச்சரிக்கணும்? நாவை ஓ, சரி எப்படி நாவை உச்சரிச்சு காட்டுங்க. உயர்த்தாது உச்சரிச்சு உயர்த்தாது அக்கோட பேசிட்டு போட்டு உச்சரி நாவை உயர்த்தக்கூடாது. சரி உச்சரிச்சு காட்டுங்க பாப்போம். அலிப் தொண்டை சத்தம் ஆரம்பத்திலிருந்து உச்சரிக்க வேண்டும். அதான் உச்சரிச்சு காட்டுங்க பாப்போம். அல் அலிஃப் அலிஃப். அலிஃப் இல்ல ஓதே தான் ரெண்டு இதுல குர்ஆன்லாம் பார்க்கணும். இப்போ ம். வசனத்தெல்லாம் பார்க்கணும். சரி. வசனத்துல ரெண்டு இடத்துல அலிஃப் வந்துக்குது. அதுல வம் இப்ப ஹம்சாவும் அலிஃப் தானே. فَمَّسَائِلَ فَلَا تَنْهَرْ. அதான் பிள்ளை இப்ப நீ சொன்ன விஷயம் நடக்கலையே. இப்ப தொண்டையில முன்னுக்கு வரணும் வேண்டி சொன்னீங்க. நாக்கு அசைக்கப்படான்னு சொன்னீங்க. ஒன்றும் நடக்கலையே. سَائِلَ فَلَا تَنْهَرْ. ஐலன்னு சொல்லி நீங்க தொண்டையில உச்சரிக்கிறீங்களா வாயில முன்னுக்கு உச்சரிக்கிறீங்களா? சொன்னீங்க முன்னால உச்சரிக்கணும்னு சொன்னீங்க. முன்னால தானே அசரத். முன்னால நீங்க முன்னால உச்சரிக்கலையா? அதான் கேட்கிறேன் நான். முன்னாலன்னு சொன்னீங்க. فَمَّسَا ஓத போக்கல முன்னுக்கு வரலையே. وَمَّسَائِلَ فَلَا تَنْهَرْ. இந்த ஐல அண்டு வாருது பிள்ளை. அது தொண்டையில நடுப்பகுதி. நாக்க பின்னுக்கால தூக்கி உச்சரிக்கிறீங்க ஐல. وَمَّسَاحِلَ வ- தொண்டைக்குள்ள செல்வா. முதலாவது இதுலயும் நீங்க ஒரு பிள்ளை. ஓதி வம்ம காட்டுங்க. வம்மண்டு வராதே. நீங்க ஒரு முறை ஓதி காட்டுங்க அசரத். முதலாவது இதுல என்ன செய்யணும்? நான் ஏதோ விஷயம் சொல்லி தந்தேன். ஓய் தாரது முக்கியம் இல்லை. அப்படின்னா நான் உங்களுக்கு உட்காந்து 6666 வசனத்தையும் ஒரு நாளைக்கு ஓய் தர வேண்டி வரும். அந்த அந்த வேலை செய்யலாது. நீங்க தான் ஓது. நான் பிழைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்ன பிழை விட போறீங்கன்னு. இந்த நான் வட்டம் போட்டுக்கிற இதுக்குள்ள நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தந்தீங்க. இந்த எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி ம். கிளாஸ்ல என்னது. தொண்டையில முன்பகுதியில. அது சரி. தொண்டையில முன்பகுதியில் மட்டும் உச்சரிச்சா அந்த சவுண்ட் வராது. இந்த அலிஃப்ட சவுண்ட் வராது. என்ன சொன்னோம் என்றால் ம். அலிஃபுக்கு முன்னால இருந்துக்கிற எழுத்திலிருந்து அலிஃபை நாங்க பிரிச்சு எடுத்து ஓதணும். வ அ ரைட். அப்பதான் அந்த சவுண்ட் வரும். வ அ வ அம் ம வ அ இதுக்கு பின்னால இந்த விஷயம் திருப்பி இன்னொரு இடத்துல நான் சொல்லி தரது வைக்கப்பட வச்சா நான் உங்களோட தேட சொல்லுவேன். சரி நான் சொல்லி தர மாட்டேன். சரி சரி. அப்ப அலிஃப் என்ற எழுத்து மூணு விஷயம் வைக்கிறோம். பிரிச்சு நீங்க பிரிச்சு. சொன்னது போல நாவ ம், தூக்கப்படாது. ரெண்டாவது ம். வாயினுடைய முன்பகுதி தொண்டை பகுதியில் வர இயலாது. வாயிட நல்லா வாயில முன்பு. முன்னுக்குள்ள பகுதியிலிருந்து உச்சரிக்கணும். ம், ம். மூணாவது இப்ப நான் சொன்னது போல அந்த ஏட சவுண்ட் பிரித்து எடுத்து இருக்கிற சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னால ம். இருக்கிற எழுத்திலிருந்து அலிஃபை நாங்க பிரிச்சு எடுத்து ஓதணும். பிரிச்சு எடுத்துங்கிறது வேற வேறையா ஓதுறது இல்ல. ஒரே வசனமா தான் நாங்க ஓதணும். வ அம்ம ச இ இப்படி பிரிச்சு பிரிச்சு ஓதிடாது. ஒரு வசனமாக நாங்க சேர்த்து ஓதுவோம். இருந்தாலும் அதுக்குள்ளால இருக்கிற அந்த நுழைச்சி நுழைச்சி ஒன்றுக்குள்ள ஒன்று கொண்டு போயிட்டு திரிச்சு ஓதல் இல்லாம வெளியால ம். வெரி கிளியரா பிரிச்சு நாங்க அதுல ஓதணும். இல்லைனா ஆகவே விளங்குச்சு. ஏல இருந்து ஏட சவுண்ட் வராட்டி ஓதல் பிழை. இப்ப நீங்க ரெண்டு இதுலயும் பிழை விட்டீங்க. ஒன்று ஈட சவுண்ட்ல பிழை ஐன் உச்சரிப்பு வருது. இது தொண்டையில முன்பகுதியிலிருந்து வரணும். ஈல ச என்று நீங்க யாருக்கு நீட்டுறீங்க அது சரி. அதே நேரம் இந்த ஈட சவுண்ட் என்ன செய்யணும்? இந்த ம். சீல இருந்து முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு உச்சரிக்கணும். போதும் பாபு. وأما السائل فلا تنهر. ஆண்டு வராது. அலிப் ஆண்டு வராதே. நீங்க சொன்னீங்க இப்ப சரிவா போகும் கீழ் நோக்கி போன சொன்னீங்க. وأما السائل فلا تنهر. ஆஹ் இதுக்கு பிறகு இந்த வசனம் திருப்பி பிழையா உதத்த வைக்கப்படாது. இப்ப சரி நான் இந்த வசனத்துல சொல்லி தந்த விஷயம் எதுவும் அடுத்த வசனத்துல பிழையா ஓதப்படாது. முதல் வசனத்துல சரி உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள்ல எதுவும் அடுத்து பிழை வந்து நான் பிழைன்னு மட்டும் தான் சொல்லுவேன். என்ன பிழைன்னு என்ன திருப்பி கேட்கப்படாது. சரி சரி. ரெண்டாவது பாப்போம். صراط صراط الذين أنعمت عليهم. துளை என்ன பிழைன்னு கேட்கப்படாது. இப்ப நீங்க இருக்கணும். அதாவது நான் صراط. விளையாண்டு செல்றது புதிய விஷயம் ஒன்று ம், இல்லை. உங்களுக்கு சொல்லி தந்து ம். ஓ விஷயம் ஓ ஓ இதுல ஓ. வைங்க. ஆ
صراط الذين أنعمت عليهم. பிழை. ஆ. சு- சுர- ர- ராவ தொண்டு இந்த நாக்கால அட்நாக்கால தானே ஓதணும். யார் ராவ பார்க்க சொன்னது? ராவ படி ரா சொல்லி தந்தீங்கன்னா இல்ல இல்ல சிராத் அல்லதீன ஓதக்குள்ள. உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி தரப்பட்டதுல மட்டும்தான் நான் பிறன்னு சொல்லுவேன். சொல்லி தராத எழுத்துல நீங்க ராவ நீங்க பாண்டு உச்சரிச்சா நான் பிறன்னு சொல்ல மாட்டேன். ம். உங்களுக்கு எது சொல்லி நீங்க பிள்ளைன்னு தரப்பட்டீங்களோ சொன்னேன் அப்படியே ஓதுறேன்னு கேட்டேன். சரி சரி. உங்களுக்கு எது சொல்லி தரப்பட்டீங்களோ அதுல மட்டும்தான் நான் உங்களை பிழை பிடிக்கிறேன். அல்லது நான் பிறன்னு சரி இல்லாதே அப்படிதான். உங்களுக்கு ஆ சரி. கொண்ட நான் ஓ பிறன்னு ஓ. சொல்லி இயலாது. ஆ ஆ. பருப்பு வலிச்சு பால் எடுத்துன்னு சொன்னேன். பாப்போம் போய் பாப்போம். صراط الذين أنعمت عليهم. நீங்க ஆண் தான் ஓதுங்க. அண்ணம் தான் ஓதுங்க. அது பிழை. பாப்போம். أنعمت عليهم. ஆண்டு வரையில அது صراط الذين أنعمت عليهم. பிள்ளையா? நீங்க ஆண்டு ஓதுறீங்க ம். வரணும். நீங்க ஆண்டு வானத்தை நோக்கி ஆண்டு ஓதுனா வாய்க்குள்ள கொசு தான் போகும். முதல் பிழை. ஆண்டு வரையில அது குருவம்ல ஆ ஆ தேர்டு தான் ஆ வரணும். ஆ. ஆ. صراط الذين أنعمت عليهم. أنعمت عليهم. இப்போது பாப்போம். صراط الذين أنعمت عليهم. இடையில நிக்காம பாப்போம். أن صراط الذين أنعمت عليهم. முதலாவது பாப்போம். وأما السائل فلا وأما السائل فلا تنهر. பிழை 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 பெரிய பிழை பெரிய பிழை. وأما السائل வம்மன் தான் வருது. முதலாவது வம்மன் வரப்படாது. சவுண்ட். وأما السائل فلا تنهر. وأما السائل மிச்சம் வரணும். وأ وأما السائل فلا تنهر. திருப்பி அயில தொண்டைக்குள்ள போகுது. இல்ல சொல். என்ன இல்ல இப்படிங்க ஓதுங்க. அயில ஓதுங்க. அம்ம சாயில என்று வருது. அது போல உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க. எல்லா இடத்தையும் நீங்க பார்க்க தேவையில்ல, படிக்க தேவையில்ல. உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது என்ன? அலிஃப் மட்டும்தான் போகஸ். இப்ப அம்மல வந்த அலிஃப்ல பிரச்சனை. இலையில வந்த ஹம்சா அதுவும் அலிஃப்ல உச்சரிப்பு இப்ப படிச்சுக்கிறோம். அதுலயும் பிரச்சனை. அந்த இ ச ஈல அது சரியா எடுத்து வருவோம். سائل سائل நீங்க தொண்டைக்குள்ள கொண்டு போகணும். வாயில முன் பக்கத்துல உச்சரிங்க. ச ஈல سائل. وأما السائل ஸ்டார்டிங் ஆகிக்குது. அது வரணும். وأما السائل. இப்போ வாழ பிரச்சனை ஸ்டார்டிங் ஆண்டு வருது. இல்ல وأما இல்லன்னு சொல்லி சரி வராது. ஓதல் வரணும். அதான் முக்கியம். அதான் ஒரு ரெக்கார்டிங் கேட்க சொல்லுது. இப்ப ரெக்கார்டிங் போய் நிக்கிறோம். நீங்க இல்லன்னு சொன்னீங்களே எப்படி ஓதுறீங்கன்னு பாருங்க. கட்டாயம் وأما அது السائل فلا تنهر. திருப்பி ஓதுங்க. وأما السائل فلا تنهر.
ஸ்டார்டிங் வர இன்னும் வரணும், மந்திக்குது போதாது, அந்த இது வரணும். இருப்பாங்க பாவம். وأما السائل فلا تنهر. நீங்க திருப்பி ஐல லைட்டா தொண்டுக்குள்ள போறீங்க. இல்ல சார். فأما இல்ல, السائل فلا ரெண்டுமே تنهر. ரெண்டுமே தொண்டையில முன் பக்கத்துல வச்சு ஓதுங்க. وأما السائل فلا تنهر. ரெண்டுமே தொண்டையில முன் பக்கத்துல வச்சு ஓதுங்க. ரெண்டு முன் பக்கத்துல வச்சு ஓ. ம். وأما السائل فلا تنهر. இப்ப ரெண்டாவது பாபம். وأما السائل இல்ல, فلا تنهر. இப்ப ஆயிட்டீங்க. நான் திருப்பியும் சொல்றேன். அடுத்த எழுத்துக்கள் எதையும் நான் பார்க்கையும் இல்லை திருத்தையும் இல்லை. நீங்க காப்பு ஓதலாம், பே ஓதலாம், நூன் ஓதலாம், நோ பிரச்சனை. படிச்ச எழுத்து சட்டம் மட்டும், அதாவது நீற்ற அளவுகளை நீங்க மறக்க கூடாது. அலிஃப்ட உச்சரிப்புல பிளவுபடாது. இது ரெண்டு தான் அவங்களோட மெயினா பாத்துக்கிறேன். சரி. அதுல எனக்கு பிழைக்குது. ரெண்டாவது பாவம் அது எப்படி பாவம்? صراط الذين أنعمت عليهم. அதுல அலிஃப்ல சவுண்ட் மாஷா அல்லாஹ் பிரச்சனை வந்துருக்கு. நல்லா முதல்ல தான் பிரச்சனை இப்ப. பெதோத وأما ஓ, முதல்ல தான் பிரச்சனை, ரெண்டாவது சரி வந்துச்சு. وأما இல்ல, السائل فلا نور. وأما السائل فلا تنهر. பிழை. இந்த சாயிலன்னு வருது. سائل أسر ساحل ساحل ساحل. பிழை. عين عين அப்ப أمسى. நான் ஐநா உச்சரிக்க சொன்னேன். இல்ல عين இல்ல. அப்ப நீங்க ஐநா உச்சரிக்கீங்க. இப்ப ஐநா சொல்லி ஐநா தான் உச்சரிக்கிறீங்க. وأما الساحل فلا இல்ல, تنهر. இல்ல, وأس وأما السائل فلا تنهر. கொஞ்சம் ஐ மாறுது. وأما السائل فلا تنهر. திருப்பி வரும். وأما السائل فلا تنهر. வரணும். இல. وأما السائل فلا மாறுது. تنهر. பாத்து போகுதே. وأما السائل فلا تنهر. وأمس وأما السائل. وأما السائل فلا تنهر. திருப்பி வந்து பாப்போம். وأما السائل فلا تنهر. ஐல என்று நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்க தொண்டைக்குள்ளால. சைல அந்த வைகண்டு போறது பிழை. உங்களுக்கு எது நான் பிழை وأم சொன்னோ அதுல மட்டும் நீங்க கவனமா பாத்துங்க. வந்து ஐயண்டு தொண்டைக்குள்ள போறது அது பிழது. برامج ساري بيلتون ساري. فأما فأما السائل فلا تنهر. இப்ப சரியா நீட்டி வந்து பாப்போம். وأما السائل فلا تنهر. ஓரளவுக்கு வந்து இது. அடுத்த வசனங்கள் நான் உங்களுக்கு வீடியோ இதில் தாரேன். ரெடி ஆகிட்டு வரணும். இந்த முதல் ரெண்டு வசனம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த மூன்று வசனங்களையும் நான் பிளேண்டு செல்வன் திருப்பியும் செல்றேன். உங்களோட என்ன விஷயம் நாங்கள் சொல்லி தந்தி திருத்திக்கிறோமோ ஓதல்ல பார்க்கணுமோ அது மட்டும்தான் நான் பிளேண்டு செல்வேன். அதில் நீங்கள் சரி திருப்பி சார். என்ன பிளேண்டு கேட்கவும் படாது. ஏன் பிளேண்டு நீங்கள் தான் யோசிக்கணும். திருப்பி அதில் ராவை பற்றியோ நூனை பற்றியோ யாவை பற்றி கேள்விக்கப்படாது. நான் அதெல்லாம் படிக்கலையே. ஓ ஓ படிச்ச விஷயத்துல ஓ மட்டும் நீங்க ஃபோக்கஸ் சரி. பண்ணி என்னத்துல பேல வருதுங்கிறத பார்த்து ரெடி ஆயிட்டு வரணுமா? ஓ ம். ஓகே சார்.